ஒரு கருவை எடு. வேணா மச்சான், பயமா இருக்குதுடா. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எடுப்புதுடா. அது எப்படி டெவலப் பண்ணலான்றத பாரு. ஏய் கம்முனுடா, நான் பார்த்துக்கிறேன். ஆடியன்ஸ் என்ன மாதிரி படம் எதிர்பார்க்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கோ. ஏய் மச்சான் சொன்னால் கரெக்டாக இருக்கும், பயப்படாதடா, பார்த்துக்கலாம் விடு. இவன் பேர் எழில்நிலவன். இவன் ஒரு தமிழ் சினிமா ஸ்கிரிப்ட் ரைட்டர். இவன் எழுதுகிற கதையில் உண்மையும் யதார்த்தமும் இருக்கும். இவனோட நோக்கம் என்னென்னா தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வைக்கிறது தான். நீ எந்த மாதிரி படம் விரும்பி பார்ப்பீங்க? நல்ல ஃபேமிலி படமாக இருக்கணும், குடும்பத்தோடு போய் பார்க்குற மாதிரி இருக்கணும், நல்ல சப்ஜெக்டாக இருக்கணும். நமக்கு இந்த ஹாரர் மூவி பிடிக்கும், அப்புறம் ஆக்ஷன் படம் விரும்பி பார்ப்பேன். நல்ல ஹாரரான படம், பேய் படம். நான் லவ் சப்ஜெக்ட்ஸ் அது சார்ந்த படங்கள் ரொம்ப பார்ப்பேன். லாஜிக்கே இல்லாமல் படம் எடுத்துட்டு பாருன்னா எங்கேருந்து பார்க்குறது? படம் பார்க்குறது நிறுத்திட்டேன் ப்ரோ. அப்படியே பார்த்தாலும் ஹாரர் மூவி இல்லை த்ரில்லர் மூவி, அவ்வளோதான். நல்ல படம் நல்லா இருந்தால் பார்ப்போம். நமக்கு இந்த ஹாரர் மூவி படம் பார்க்குறது நிறுத்திட்டேன். நல்ல ஹாரரான பார்த்தாலும் ஹாரர் மூவி இல்லை த்ரில்லர் மூவி. 73 வயசில் கூட அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பு தம்பி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லை. தனியாக தான் இருந்தாங்க, தனியாக தான் வாழ்ந்தாங்க தம்பி. இந்த காலத்தில் எவ்வளவோ பொண்ணுங்க மணி மைண்டடாக இருக்காங்க. நான் உன்கிட்ட அப்படியே இருக்கேன். நீ சொல்லும் போதே தெரியுது நீ எவ்வளோ பெரிய மணி மைண்டட். நீ என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்குறேன்னு தெரியல மச்சான். நம்ம 3 பேரும் மாசா பேப்பரில் வரணும். 3 வாலிபால் செஞ்சால் சாதனை. நம்ம நெக்கில் பார்த்து நான் எங்களாம் ரெஸ்பெக்டாக பார்க்கணுமாமே. மால் என்ன போதோ தெரில, இங்கே போய் முடிய போதோ. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இனிமேல் குடிக்கக்கூடாது, இதான் லாஸ்ட்டு. ரொம்ப தங்கமான புள்ளிங்கவா நீங்க. யார் பண்ணீங்க? ஏதாவது பிரச்சனையா? கிளம்பு நிமிஷம். ரொம்ப பெருமையாகிடுவா. ஒரு பொருட்டை மட்டும் வாங்கியா? வேணாம் மச்சான், எதுவும் கற்பனை பண்ணாதடா. மச்சான் நம்ம கதையை கூட திருடிடலாம், ஆனால் நம்ம கற்பனையை திருட முடியாது மச்சான். அதுக்கு அவ்வளோ பவர். ரிலேஷன்ஷிப்பில் நீயும் நானும் நின்றுட்டா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. நீயே நினச்சா கூட கடைசி வரைக்கும் உன்னால் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா உன் ப்ரொஃபஷன் அப்படி. மயிறு, உனக்காகலாம் என் ஜாபை நான் மாற்றிக்க முடியாது. நான் இந்த ப்ரொஃபஷனில் தான் இருப்பேன். என்ன பண்ணுவேன்? மச்சான் அவன் போக்கில் இருந்துட்டா எவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான். அது பண்ணாத இது பண்ணாதுன்னு சொல்கிறப்ப தான் எல்லா பிரச்சனையும் அவன் தலையில் வந்து விடுது. கதையை தேடி அலைஞ்சு அவன் கடைசியாக ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தான். ரூம் நம்பர் 211. அந்த இடம் அவன் எதிர்பார்த்த மாதிரி நிறைய மர்மங்களோட காத்திருந்தது.